எந்த சிறுதானியமாக இருந்தாலும் அது செய்முறை பக்குவம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் அது அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்க முடியும். நார்மல் அரிசியை விட இதில் நிறைய சுவைகள் அருமையாக, இது அரிசி சமைக்கக்கூடிய பக்குவம் தெரிஞ்சு சமைச்சோன்னா பக்காவான ரிசல்ட் கொடுக்க முடியும். இந்த சிறுதானியம் எந்த சிறுதானியமாக இருந்தாலும் இந்த பக்குவத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே சமைச்சிடலாம். இப்போ சாமையை வச்சு சூப்பரான க்ரீமியாக கலர்ஃபுல்லான சத்து நிறைந்த ஒரு சிறுதானிய தயிர் சாதம் செய்கிற ரெசிபி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க, லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சாமை அரிசி நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுலேருந்து நீங்கள் செய்கிற அளவுக்கு அதை குறைச்சோ கூட்டியோ பண்ணிக்கலாம். சாமை அரிசி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவணும். அந்த அரிசி மேலே வந்து அந்த ஹஸ்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த உமி மாதிரி நிறைய ஒட்டிகிட்ருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அழுக்கு மாதிரி வரும். அந்த தண்ணியே நீங்கள் வாங்கின உடனே தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அழுக்கு மாதிரி வரும். நான் இப்போ காமிக்கிறேன். அதை நல்லா கசக்கி பிழிஞ்சு ஒரு 3லேருந்து 5 தடவை வரைக்கும் அந்த தண்ணியினுடைய நிறம் மாறாமல் கிளியராக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவணும். இது நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரிசி நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நான் உங்களுக்கு நல்லா கழுவி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். எந்த சிறுதானியமாக இருந்தாலும் கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊற வச்சு பயன்படுத்துனீங்கன்னா ஜீரண சக்தி ஈஸியாக ஆகும். இதனுடைய நல்ல சாஃப்டாகவும் குக் ஆகும். சமைக்கிறதுக்கும் நல்ல உதிராகவும் வரும். ஈஸியாக குக் ஆகிடும். அதே மாதிரி ஜீரண சக்தி ரொம்ப எளிமையாக ஆகிறதுக்காக தான் இந்த 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 3 மணி நேரம் நான் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ அதை ரைஸ் குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படிங்கிற விதத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போது எந்த கப்பில் 2 கப் எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் சுடு தண்ணி ஊற்றுறேன். இந்த சுடு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு இன்னும் அந்த சாஃப்ட் ஆகும். இந்த ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிறுதானியத்தில் ஃபைபர் ஜாஸ்தி. அதனால் சுடு தண்ணி சேர்த்துட்டு 2 கியூபு பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தாளிக்கிற சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி ரெகுலராக பயன்படுத்துகிறதா இருந்தால் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விட்ருங்க. இந்த எண்ணெயோ பட்டரோ எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிராக கிடைக்கும். அரிசி சாதம் மாதிரி உதிராக வேணும்னா உங்களுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 விசில் குக் பண்ணிக்கோங்க. நான் தயிர் சாதங்கிறதுனால இப்போ 3 விசில் குக் பண்ணியிருக்கேன். 3 விசில் வந்து நல்லா ஆறிடுச்சு. அந்த பட்டர் வந்து நான் தயிர் சாதங்கிறதுனால பட்டர் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் இது கொஞ்சம் ஒரு விசில் கம்மியாக விட்டிங்கன்னு சொன்னால் உதிராக கிடைக்கும். இப்போ நான் தயிர் சாதங்கிறதுனால ஒரு விசில் ஜாஸ்தி விட்டுருக்கேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நான் எப்பயும் பயன்படுத்துவேன். அதனால் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் அல்லது தண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இது நல்லா க்ரீமியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். 2 கப்பு தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கெட்டி மோருன்னு சொல்கிற மாதிரி 2 கப் ரெடியாக வச்சுருக்கேன். இது நல்லா கலந்துட்டு 2 கப் பட்டர் மில்க் அதையும் சேர்த்துட்டு 1 கப் கெட்டி தயிர் யோகர்ட் இது எல்லாம் சேர்க்கும்போது, நான் அது லார்ஜ் குவான்டிட்டி செய்கிறதுனால நான் எல்லாமே நிறையா சொல்கிறேன். நீங்கள் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரிச்சாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ரிச்சான இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது சாதாரணமான தயிர் சாதம் மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இதுக்கு இன்னும் சூப்பரான சுவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற தாளிதம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே தயிர் சாதம் ரெசிபி போட்டிருக்கேன். அங்கேயும் நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா தாளிதம் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ நல்லா செய்கிறோமோ அவ்வளோ சுவையாக மனமாக இருக்கும். தயிர் சாதம் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு சூப்பரான தயிர் சாதத்துக்கு தாளிதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு 2 இன்ச்சு இஞ்சி எடுத்து தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 5, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே சின்னதாக குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை நல்லா இப்படி துருவிட்டிங்கன்னு சொன்னால் கடிப்படாது. நம்ம தாளிக்கும் போது அந்த எண்ணெயில் சேர்த்தும் போது எண்ணெயில் வெந்துடும். நல்லா வாசமாக இருக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்து விட்ருங்க. உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துருங்க. ஜீரகம் நான் எப்பயும் தயிர் சாதத்துக்கு சேர்ப்பேன். நீங்கள் மோர் மிளகா கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். துருவின இஞ்சியை சேர்த்துருங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் துருவின இஞ்சி சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து விட்டுக்கோங்க.
இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் வதக்கிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது நம்ம எவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி செய்கிறீங்களோ அவ்வளவு சுவையாக இருக்கும். தயிர் சாதம் தானே அப்படின்னு கடுகு மட்டும் தாளித்து கொட்டினீங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்னும் சுவை கூட்டுறதுக்கு அட்ராக்டிவாக பார்த்த உடனே சாப்பிட தூண்டக்கூடிய அளவுக்கு மாதுளம்பழம், கேரட்டு, கொத்தமல்லி தழை இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. சிம்பிளான தயிர் சாதம் சொல்கிறோம், இது இவ்வளவு சுவையாக அழகாக பார்த்த உடனே சாப்பிட தூண்டிய அளவுக்கு தயிர் சாதம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சிறுதானியத்தை வச்சு நான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளித்ததை கொண்டு வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம க்ரீமியாக சிறுதானியத்தில் கலந்து ரெடியாக வச்ச தயிர் சாதத்து மேலே சூப்பராக மணமாக தாளிதத்தை கொண்டு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனாலும் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக கெடாது, புளிப்பு வந்துடாது. நீங்கள் சம்மர் டைமில் நீங்கள் தாராளமாக இதை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். காலையிலே செஞ்சு வச்சு மத்தியானம் சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக அப்படியே இருக்கும். இதில் கலர்ஃபுல்லான கேரட்டு, மாதுளம்பழம் இது நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ் கேரட், ஃப்ரெஷ் மாதுளம்பழம் கொடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க, கெஞ்சி சாப்பிட வைக்கணும். ஆனால் நீங்கள் இந்த தயிர் சாதத்தில் க்ரீமியான சிறுதானிய தயிர் சாதத்தில் கேரட்டு, மாதுளம்பழம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போடும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு ஸ்பூனும் நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடலாம். இந்த சுவையான மெத்தடை ஃபாலோ பண்ணி சிறுதானியத்தில் நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் பரிமாறி பாருங்கள். அவங்களுடைய கமெண்ட்டையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு கமெண்ட்டையும் நாங்கள் ரீட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோவையும் அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.